எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஞானக்காரகனாகிய கேது மனித குலத்திற்கு சொல்லும் உபதேசம் என்ன. கேது நேரடியாக எதையும் சொல்லப்போவது இல்லை. தன்னுடைய ஆதிக்கம் பெற்ற ஞானிகளின் வாயிலாக சில உபதேசங்களை அவ்வப்போது மனித குலத்திற்கு சொல்லி கொண்டு தான் இருக்கிறார். அதை ஏற்பதும் ஏற்காததும் அவரவர்களுடைய விருப்பத்திற்கு உட்பட்டது. அவ்வகையில் ஞானிகளின் வாயிலாக கேது மனித குலத்திற்கு சொல்லும் தத்துவம் யாதெனில் ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு தத்துவம் தான், பாவம் செய்யாதிரு மனமே. அவ்வளவுதான். இந்த ஒரு தத்துவத்தை தான் பல ஞானிகள் பலவாறு அவருடைய பாடல்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஓடமுள்ள போதெல்லாம் ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோளுமில்லை யாருமில்லை ஆனதே. அதாவது இந்த உடம்பு உயிரும் இருந்து நல்ல இயக்கத்தோடு இருக்கும்போதே புண்ணியம் செய்துவிடு. அதுவே அந்த உயிரோடு இருக்கும்போதே அதுதான் புண்ணியத்திற்கு செய்வதற்கான உகந்த காலம். அதை இழந்தோம் என்றால் உயிர் போகும்போது நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் செய்ய முடியாது. அந்த பாவத்தினோட பலனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். ஆகவே இந்த மனிதம் அல்லது மனித குலம், இந்த உயிர், நாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழுகிறோம் என்றால் அந்த காலம் ஆண்டவனால் நாம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்பதற்காக விதிக்கப்பட்டதே என்பதை இந்த ஞானி விளக்கிறார். பூரணம் கண்டோர் இப்புவி நீலே வர காரணம் இல்லையடி குதம்பாய், காரணம் இல்லையடி. பூரணம் கண்டோர் இப்புவியில் மீண்டும் பிறக்க வேண்டிய காரணமே இல்லை என்று ஞானி கூறுகிறார். அதாவது பூரணம் என்று சொன்னால் இந்த மனித குலத்தில் நாம் ஒரு மனிதனாக பிறந்து நம்முடைய வாழ்நாள் முழுக்க எவருக்குமே பாவம் செய்யவில்லை அல்லது முழுக்க முழுக்க புண்ணியமே பண்ணியிருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே பூரணம். அல்லது நம்முடைய கடமைகள், தாய்க்கு மகனாக, தந்தைக்கு மகனாக, சகோதரர்களுக்கு சகோதரராக, மனைவிக்கு கணவனாக, பிள்ளைகளுக்கு தந்தையாக, அல்லது ஒரு பணியில் இருந்தோம் என்று சொன்னால் அந்த பணிக்கு உண்மையாக இருந்து நம்முடைய கடமைகளை செவ்வனே ஆற்றி வந்தால் அதுவே பூரணம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த பூரணத்தை நாம் செய்தோமே ஆனால் இப்புவியில் நாம் மீண்டும் பிறந்து இந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்குவதற்கான காரணமே இல்லை. ஆகவே புண்ணியம் செய் மனமே என்று அவர் கூறுகிறார். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இன்னொரு ஞானி கூறுகிறார், பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே. அதாவது மரண வலி என்பது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். அந்த மரண வலியை அந்த மரணப்படுக்கையில் இருக்கும் நபர் வெளியிலும் சொல்லவே முடியாது. ஆனால் அந்த கொடுமையை அவர் அடைந்தே தீர வேண்டும். இதை கண்ணார கண்டவர்கள் பலர், அந்த மரணப்படுக்கையில் இருப்பவர்களுடைய அருகிலிருந்து கண்டவர் பலர். அவ்வகையில் அந்த மரணம் என்பது மனித குலத்திற்கு ஒரு நிச்சயமான ஒரு விஷயம். அந்த மரணம் சுப மரணமா அல்லது அசுப மரணமா என்று இரு வகை உண்டு. பாவம் செய்தோருக்கு நீண்ட நாள் மரணப்படுக்கையில் கிடந்து பல வலிகளையும் வேதனைகளையும் துயரங்களையும் கண்டு உயிர் பிரியும். புண்ணியம் செய்த ஆன்மாவிற்கு பட்டென்று உயிர் பிரிந்துவிடும். ஆண்டவன் அந்த புண்ணியம் செய்த நபரை சிரமப்படுத்தாமல் அந்த ஆன்மாவை எடுத்துச் சொல்வார். இதுதான் உலகினுடைய மிகப்பெரிய தத்துவம். அதைதான் பாவம் செய்யாதிரு என்று நம்முடைய ஞானிகள் சொல்லுகிறார்கள். அதை மனதில் வைத்தே இந்த பாடலை அந்த ஞானி பாடியிருக்கிறார். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான், பாவம் செய்யாதிரு மனமே. அதுபோல் எத்தனையோ பிறவிகள் நாம் எடுத்திருக்கிறோம். அந்தந்த பிறவிகள் நமக்கு தாய் தந்தையர் இருந்திருப்பார்கள், சுற்றம் இருந்திருக்கும், செல்வம் இருந்திருக்கும், ஏவலாட்கள் இருந்திருப்பார்கள், நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று இருந்திருப்பார்கள். எவர் இருந்தாலும் அந்த உயிர் போகுவதை உடன் அருகில் இருந்து நம்மை பிடித்து கொண்டால் கூட அந்த உயிர் போவதை அவர்களால் தடுக்கவே முடியாது. ஆகவே புண்ணியம் செய்துவிடு என்பதை இந்த பாடலில் ஞானி கூறுகிறார். எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடும் ஏவர் நல்லார், செத்தால் வந்து தூவார் ஒருவர் இல்லை, சிறுவரகால் தீமூட்டி செல்லா நிற்பர் என்று அந்த ஞானி கூறுகிறார். அதுபோல கோபம் மனிதனுக்கு மிகப்பெரிய எதிரி என்பதை ஞானி ஒரு பாடலின் மூலமாக கூறுகிறார். நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும். பேச்சும் வார்த்தைகளில் கவனம் இருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும் என்று அந்த ஞானி நமக்கு எடுத்துரைக்கிறார். தன்னை அறிந்தவன் ஆசைப்பட மாட்டான், உலகை அறிந்தவன் கோபப்பட மாட்டான், இந்த இரண்டையும் உணர்ந்தவன் துன்பப்பட மாட்டான் என்பது கீதை நமக்கு கூறக்கூடிய மிகப்பெரிய உபதேசமாக இருக்கிறது. அதாவது இரக்கம் கொள்பவர் தாழ்ந்து போவதில்லை. அந்த இரக்கத்தை தவறாக பயன்படுத்தி
ஏமாற்றுபவர் எதையும் சாதிப்பதில்லை, விட்டு கொடுத்தோர் கெட்டுப்போவதில்லை என்பது மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. அதுபோல் நாம் பாவம் செய்கிறோம் என்பதை தெரிந்து யாரும் காணவில்லை என்ற தைரியத்தில் சிலர் மிகப்பெரிய பாவங்களை, அடாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஞானி சொல்லுகிறார், கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கள ஒளிந்தாரே. அதாவது ஆண்டவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பவன். நாம் செய்யும் அனைத்து பாவ மற்றும் நன்மை இவை அனைத்தும் சரியாக கணித்து அதனுடைய பலன்களை நமக்கு தரக்கூடியவர். ஆகவே பாவம் செய்யும்போது ஆண்டவன் நம்மோடு நம் பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்தால் எவரும் பாவம் செய்ய மாட்டார் என்பதை இந்த ஞானி கூறுகிறார். அதாவது பெண்ணாசை இந்த உலகத்தில் இப்போது இருக்கக்கூடிய நிலையில் பெண்ணாசையால் மிகப்பெரிய பூகங்களும் கலவரங்களும் உண்டாகி கொண்டிருக்கிறது. பல குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதை அந்த காலத்திலேயே ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார், வடிவு கொண்ட பெண்ணினை மற்றொருவன் நத்தினால் விடுவனோ அவனை முன்னம் வெட்ட வேணும் என்பனே. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பரே. அதாவது அழகில் மயங்கி ஒரு பெண்ணை தன் வசப்படுத்திய ஒருவன் அந்த பெண்ணை இன்னொருவன் களவாட நினைத்தால் அவனை வெட்ட வேண்டும் என்று முன்னிற்பான். ஆனால் யமன் அந்த பெண்ணின் உயிரை எடுக்கும்போது நாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலை இன்னொரு ஆண், அதாவது சுடலை கொண்டு போய் தோட்டி கை கொடுப்பாரே, இன்னொரு ஆணிடம் ஒப்படைத்து விட்டு வருகிறான். ஆகவே எதுவும் நிரந்தரமில்லை, இல்லாளோடு மட்டுமே இன்புற்றிரு என்று அந்த ஞானி நமக்கு கூறுகிறார். கடவுள் மனிதனை பூமிக்கு அனுப்பும்போது சொன்ன வார்த்தை, நீ திரும்பி வரும்போது தெய்வமாக வா என்றதுதான். அப்போது தெய்வமாக வர வேண்டும் என்று சொன்னால் எதையெல்லாம் நாம் விட வேண்டும்? மண்ணாசை விட வேண்டும், பெண்ணாசையை விட வேண்டும், பொன்னாசையை விட வேண்டும். அதுபோல் மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் என்றால் நான் என்ற அகந்தையோடு செயல்படுவது, அதுபோல அனைவரையும் கொடுமைப்படுத்துவது. கண்மம் என்பது அனைத்தும் எனக்கு சொந்தம், தனக்கு சொந்தம் இல்லாத அல்லது மற்றொருவருக்கு சொந்தம் முடியாதே நான் அடைய வேண்டும் என்ற அந்த ஒரு வீண் மனம்தான் கண்மம். மாயை என்பது பிறரை அந்நியமாக நினைத்து அவருக்கு தீங்கு செய்வது. ஆக மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இவைகளை விடுத்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசையை விடுத்து எவன் ஒருவன் வாழுகிறானோ அவன் தெய்வமாக மீண்டும் அந்த ஆண்டவனிடமே சென்று அவருடைய பாதார விந்தத்தில் அடைகிறான். இதைதான் கேது பாவம் செய்யாதிரு மனமே என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்திருக்கிறார். நன்றி.